வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கனவா மீன் வச்சு நான் பண்ணக்கூடிய டிஷ்ஷை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பேசிக்கிட்டே வீடியோக்குள்ளே போகும். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்ச மக்களே, நம்ம கூட இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளோட மைண்ட் செட், அதாவது ரொம்ப குயிக்காக இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுற அந்த மென்டாலிட்டி எவ்வளோ அபத்தமானது அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸ்ட்ரகிள் இல்லாத, பிரச்சனை இல்லாத, அதாவது சோதனை இல்லாத எந்த மனுஷனுமே இந்த சொசைட்டியில் இல்லை. ஆனால் தனக்குன்னு வரும்போது அவன் அதை ஒரு விதமாகவும், அடுத்த ஆளுக்கு வரும்போது இது தேவைதா, இல்லை அவள் அப்படி பண்ணனா அவனுக்கு அது கிடச்சிது அப்படின்ட்டும், தனக்கு வரும்போது ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எல்லா சிச்சுவேஷனும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்லாம் சொல்லவே முடியாது மக்கள். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோ போல்டாக இருந்தாலும், சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப வந்துட்டு பிரேக் டவுன் ஆகிற சுச்சுவேஷன் வரும். அது யதார்த்தம்தான். அந்த டைம் நம்ம கூட இருக்கவங்க நமக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இது ஒரு விஷயமே இல்லை, நீ இதை கிராஸ் பண்ணிடுவ, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, விடு, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி நமக்கு எமோஷ்னலாக ரொம்ப நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம், பூஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த டைம் நம்மளை திருத்துறதுக்கோ, இல்லைனா நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா நமக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு முடியாமல் நம்மளை இன்னும் வேலைப்பளுக்குள்ளாடி, அதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாடி நம்மளை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஆனால் என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு என்ன ரீபில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் வீக்காக இட போடாதீங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்கியான, ஒரு பிரேக் டவுனான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க, இல்லை இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் மீண்டு வருவீங்க. டாட்டா, பை பாய்.